என் தாய்மான் மகளே என் தலச்சியான கொடிய 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 கொடு 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 கொடிய தம்பி தம்பி டேய் இவா என்னப்பா கொலகார பாவி டேய் எரும மாடு அந்த புள்ள என்ன செலா குத்தா வந்திருக்குது செலா குத்துறா அறிவு கேட்டவனே டேய் இந்தடா அறிவு கேட்டவனே நீ நின்னாலே போதும் இதுல தாண்டி அந்த புள்ள தலையில் அடிக்க அப்பா சொல்லிட்டாரு ஏதாவது நைவா செஞ்சுக்க தம்பி அதனால இந்த பாட்டு பிடிக்கலையா புது பாட்டு பாரு கேக்குறியா அள்ளி மலர் கொடி சந்தனமே எங்குரு முத்தாரமே எங்குரு முத்தாரமே புள்ள மலர் கொடி முத்தாரமே எங்குரு முத்தாரமே குறுக்கு பயமா லூசு பயமா குறுக்கு பயமா லூசு பயமா ஒப்ப மோனே என்ன சொல்ற நீ இப்ப குறுக்கு பயமா லூசு பயமா அந்த வீணப்பட வெறுமல நாதித்து பல பொண்ணு பல முடிச்சை பல அந்த பல இந்த பல வாங்கி ஹலோ ஹலோ ஓர அவசர ஒட்டு மாதிரி அத்து போடுமா ஹலோ என்னமா அவன் பாடுனத கேட்டியாலையாமா பாட்ட முதல்ல தெளிவா கேளு கிறுக்கு கிறுக்கு பயமா லூசு பயமா அவனை சொல்லிக்கிறேன் நீ ஏன் கோபப்படுற அள்ளி மலர் கொடி சந்தனமே எங்குரு முத்தாரமே புள்ள மலர் கொடி முத்தாரமே எங்குரு முத்தாரமே என்ன உள்ள போயிட்டா கோச்சுக்கிட்டு போயிடுச்சு நீ பாட்டுக்கு செட்டுனா கிறுக்கு பயமா இங்க வாமா அடியே இங்கரு அந்த பிள்ளைய திட்டம்னு அது போயிருச்சு பொண்ணுக்கு போயிருச்சோ இல்ல அந்த பிள்ளைய திட்டம்னு அது போயிருச்சு நீ ஒன்னேவே திட்டிக்கிற இன்னொரு பாட்டு பாடுவா ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மைக்கபுடி அவனார் செருப்பாலடி மைக்கபுடி அவனார் செருப்பாலடி இதெல்லாம் இப்ப வந்திருக்கு உனக்கு பொண்ணை கொடுத்தாருல நீ வாய்ப்பே இல்ல எப்பா இந்த பாட்டுக்கு நீங்க யாரும் வாசிக்க வேணாம் இந்த பாட்டுக்கு நான் பாடுறேன் கோரஸ் அங்க இருந்து ஒரு பாக்குறீங்களா வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா நக்கா யாரா அது இரு வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா அந்த ஒரு வேலை மட்டும் தானே நான் பார்க்கல அதையும் நாடகம் ஏப்பா இப்ப பார்க்க வேண்டியல இந்த பாட்டு பிடிக்கலையா நசமா நான் செஞ்ச பாவம் மூணு சாவோ மேல விளைச்சு பாசோ நிழலும் பின்னாடி போகும் அவன் நினைப்பும் என்னோட சேர்ந்தே வாழோ நசமா நான் செஞ்ச பாவம் பின்னாடி போகும் அவன் நினைப்பும் என்னோட சேர்ந்தே வாழோ நசமா இது நசமா அது நசமா சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துதடி ஏன் நெஞ்சுக்குள்ள சாந்தி ஓனப்பு வெடுக்குன்னு இழுக்குதடி உன்னலா நான் இருப்பேன் உன்னப்பா நான் இருப்பேன் அடி மனசு ஓ மனசு என்ன பாடப்படுத்துதடி சொன்ன சொல்லு வெடுக்குன்னு இழுக்குதடி சிக்ஸ் நீ என்ன சொல்லிக்க வேண்டியதான் சிக்கிச்சுன்னு என்ன வேணா நடக்கணும் நான் சந்தோஷமா இருப்பேன் உல்லாசமா இருப்பேன் என்ன வேணா நடக்கணும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு உல்லாசமா மல்லிப்பூ வச்சு வாடுது மல்லிப்பூ வச்சு வாடுது
போற போற கேட்கல பாம்பாவன முத்தம் தரப்போ அந்த மல்லிய குளத்து வச்சு வருது அந்த சுத்தப்பட்டு வராது. அதுக்காக என்ன பண்ணலாம்ங்கற நாளே போடாத தனித்தனியா போட்றணும். இப்ப முத போடு யார் போடு? முத போடு ஏன் போடு? அடுத்த போடு ஏன் போடு? உனக்கு ஏதாவது கிளவி கிடைச்சா அத போய் போடு. இது இல்ல அதனால என்ன போடு எப்படி போடு தெரியுமா? புடிங்க நாளே போடு போட்டு புட்டு போக போறேண்டி. நாளே போடு போட்டு புட்டு போக போறேண்டி. நாளைக்கு தான் நாளைக்கு இல்ல வீட்டுல போடு வண்டி. ஆட்டோ வீட்டுல போடு வண்டி. ஆட்டோ வீட்டுல போடு வண்டி. கொடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது. மனசு தவிக்குது. மனசு தவிக்குது. கண்ணு கொடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது. மனசு தவிக்குது. சந்தன கொடுத்து மானே நீ நடந்து உட்காந்து யோசிப்பாங்களாம். இல்லை யோசிச்சுட்டு உட்கார வைக்கலாம். அதிர்வடி யோனவடி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி பரமப்பட்ட இதெல்லாம் புது பாட்டியா? புது பாட்டு தான். உன்னை பார்த்தாலுமே அப்படித்தான் தெரியுது. நீ பாடின பாட்டு மாதிரியே தான் இருக்கு. உன்னை பார்த்தாலுமே 1 1 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. நாக்க இழுத்து வச்சு அர்த்தம் நீ வேற யாவத்திலே பாடிட்டு இருக்கிற. அப்படி இருந்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறியா? என்ன சொல்ற? என்னப்பா? என்ன சொன்ன? 1 1 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. காந்தி இங்க வா. பாத்துட்டு சொல்றேன். கை காய் சொன்னையா? நீ ஒரு நோக்கமா இருக்க. 1 1 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ.
நான் விருப்பம் பாருங்க, நீங்க பாருங்க நின்னு கலகலன்னு இருக்கணும். பனமரத்து ஓரத்துல எருமை மாதிரி நந்தி மாதிரி நின்னா அது பார்க்கணும்ல, எப்படி காலை விரிக்குதுன்னு பார்க்கணுங்கிறேன். உனக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? என்னது? உனக்கு நீ வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கலாம். நீ இந்த ஊக்க குத்திருக்க கூடாது. ஊக்க குத்தாம வந்து நீ ஓசியில படம் பார்த்துருப்ப நேரம். அது ஏண்டா என் அக்கா மக மேல ஆசைப்பட்டு அவளை பார்க்க நான் போனேன். எங்க அக்கா மக மேல ஆசைப்பட்டு அவளை பார்க்க நான் போனேன். ஆமா ஆமா. யாரைய சித்தப்பா ஆசைப்பட்டு சின்ன தலை ஆக்கி போட்டா தலனா 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 தன்னாலே ஒரு தலனா தலனா தன்னாலே. ஏறுவது இறப்பில்லை, இறங்குவது சொல்ல வந்தான். ஏறுவது இறப்பில்லை, இறங்குவது சொல்ல வந்தான். பக்கத்தில செல்லையா போடு போடு நல்லா போடு 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 நல்லா போடு என்ன போடு. ஒரு ஆம்பளை அரங்களுக்கு எல்லா இடத்தையும் ஆட முடியாது. அடிச்சு பத்திலா பொம்பளை பிள்ளை அப்படித்தான் இருக்கணும். ஆடுவேன். பேண்ட் போட்டு வரலனால தான் அப்படி பார்த்து பேண்ட் போட்டு வந்திருக்கணும். ஏற்கனவே நீ சொல்ல வரும். சரிங்கம்மா. சரிங்க. நல்லா இருங்க. நீங்க நல்லா இருங்க. நல்லா பாருங்க. நீங்களும் பாருங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை? தப்பி தேர் நாடாமே இல்லாட்டியும் ஒரு ஆளி மேல பஸ் ஸ்டாண்ட்ல குரலி ஊத்த காமிச்சா நான் பொழச்சுக்கிடுவேன். பிச்சை எடுக்கலாம். ஓஹோ. அதனால நல்லா இருங்க, நல்லா பாருங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்த காதல் சொல்லுங்க. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்கள். ஏமா சாந்தி, உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அடி ஒப்பாரி வைக்க லூசு முட்டை எடுத்தோன்னே நல்ல வாரியம் நடக்கும்போது இப்பதான் நீ காதல சொல்லி அதுல ஒப்பாரி வைக்கிறா. வாங்க. அந்த புள்ள விவரமான புள்ள. என்ன ஏற்கனவே ஒப்பாரி தானா? இல்ல கடைசியில நம்ம நிலைமை இப்படி தானே. சத்தியமா உன் கூட சேர்ந்து வச்சுக்க, சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுவேன். நல்லா இருங்க, நல்லா பாருங்க. உங்களை காதலிச்சு லூசு முட்டை கூப்பிட்டோன்னு இப்படி வரிய அப்படின்னு கேட்கணும். அந்த புள்ள எப்போதுமே இப்படித்தான் போகும். அப்படி பழக்கி வச்சிருக்கீல்ல? இல்லம்மா வாமா. நான் வர மாட்டேன் போ. அட சும்மா பழக வாங்க. சும்மா அப்படிதான் பொம்பளை புள்ள மாதிரி நடிப்பு. நீ வேற பாப்பா பேண்ட கலட்டுற மாதிரி வர்ற. சொல்லு. இவருங்க மேடையிலே டிரான்சராக வேலை பெற்றிருக்கும் சாந்தி அக்கா அவர்களுக்கு விராலிமலை எஸ்விடி குமரன் ஆடியோ வாய்ஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் அதில் பணிபுரியும் ஆபரேட்டர்கள் சார்பாகவும் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. எனக்கு அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என்ற வணக்கம். காலில் கோணேஷ் குத்தினது எனக்கு, வாங்குறது அவளா? நாயமாடா, நன்றி கேட்ட உலகமாடா ராமா. போயிட்டு போது நல்லா இருங்க, நல்லா பாருங்க. நல்லா இருங்க. இங்க வாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. வாங்க.
உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணி தப்பி தேவை செத்து போயிருந்து வச்சுக்க. எப்ப நடக்க நல்லா காரியா எப்ப சாவீங்க? வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் பார்த்துக்க. எப்ப சாகுவீங்க? எப்ப சாவுவியலா? சொல்லுங்க. இவளை கட்டினா போன புதனமே திரும்பி வந்து முகரையா பாரு முகரையா. அப்புறம் போறேங்க. சரி சரி உங்க மேல எனக்கு வந்த காதல் என்ன காதல்? எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? பார்த்து நாட்டு நாடக கடல் மீது நான் பாடும் நட்டு நடு அந்த பாட்டு நான் பாடணுமா? இந்த தொண்டையில பாடினா கிளுகிழுந்தியா இருக்கும். ஏய் எந்த தொண்டையிலும் பாடலாம். இருக்கட்டும், இந்த பாடலை எனது அப்பா பெட்டிக்காரர் அழகேசன் அப்பா பாடுவார் என்பதை சத்தியமாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. அதுக்கு அடுத்தால கோத்துடுமா? அடுத்தவளை கோக்க கூடாது. அன்பு அண்ணா சார்பாக இந்த பழக்கத்தை வச்சுக்காத. வேலூர் காலை தாய் சார்பாக தம்சர் சார்பாக சிறந்த முறையில் அன்பில் பேரே கரெக்டானே. ஆனா நல்ல பாட்டை செலக்ட் பண்ணி கலை தாய் அதுன கலை தாய் சார்பாக வேலூர் கலை தாய் சார்பாக ரூபாய் அன்பு வழங்கி அன்பு உங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு ஏமா உங்க மேல எனக்கு வந்த காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? ஹலோ 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 சேலையில வீடு கட்டவா கீதத்தை சொல்லிட்டா நாங்க என்ன சேர்ந்து வசிக்க சென்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க சென்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க அதன் தீபம் ஏற்றி வைத்து போக வந்து அந்த கோலம் வந்து போற அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க சென்னல் வச்ச ஜாக்கெட் போடவா செப்பல் அடிக்க தாவணி நழுவினார் இதயமும் நழுவுதே அழகிய திருடனே தாவணி நழுவினார் இதயமும் நழுவுதே அதனது முன்னிலி ஓவியத்தை திருமறையில் ஒலித்து வைப்பதே நம்மா காற்றுமலை சாரலிலே நனைய வைத்ததேனமோ ரசிக்க வந்த நதிகளின் விழிகளை மூடாதே விழியோடு போதினோ சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க சென்னல் வச்ச ஜாக்கெட் போடவா செங்கல் அடிக்க மன்மதன் சந்நிதி முதல் முறை பார்க்கிறேன் பதியில் வைக்கிறேன் மன்மதன் சந்நிதி முதல் முறை பார்க்கிறேன் முத்தங்களின் ஓசைகளே கோபிமணியானது சொல்விதலின் ஈரங்களே தீர்த்தமென்று தோணுதே கால நேரம் என்பது காலை இல்லையா காமதேவ கோவிலில் சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க சென்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க அது தீபம் ஏற்றி வைத்து போக சொத்து வண்ண கோலம் வந்து போட அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க சென்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க உங்களை பார்த்தா எனக்கு வந்துருச்சு என்னோட காதல் எங்க எடுத்து சொல்லுங்க. சொல்லவா? நேரம் சொல்லுங்க. எந்த ராஜா பாடினாலும் சரி, ஓ ராஜா பாடினாலும் சரி, எது வேணா ஆச்சுக்க. எதா ஆமா ஆமா ஏ ராசாவே ஓஹோ
ஓ ராசாத்தி இது வேற என்னாச்சு ரெண்டு மெத்தையிட்ட தத்தை என்னவோ ஏ ராசாவே மெத்தையில சத்தம் என்னவோ மெல்ல மெல்ல சொன்னதொரு சேதி என்ன என்ன முத்து நகை ஏ ராசாவே மெத்தையில சத்தம் என்னவோ வரை இங்கே இருக்கும் நீ நினைச்சா ரொம்ப இனிக்கும் சத்தம் என்னவோ அடமெத்தையில சத்தம் என்னவோ சும்மா சத்தம் என்னவோ செவனேன்னு இருந்தா எதுக்குடா சத்தம் வருது எங்க அந்த புள்ள வெத்தையில சத்தம் என்னமோ வெத்தையில சத்தம் எங்கப்பா அந்த புள்ள இப்போ புள்ள போயிருச்சா டேய் பொம்பளை தெரியா இல்லப்பா நீங்க இருக்கும்போது அந்த வேலை எடுத்துருச்சா நீங்க இருக்கும்போது அந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன் ஏண்டா நீனே எங்களுக்கு அந்த வேலை பார்க்குற வேணாம் ஏன்பா பொம்பளை பிள்ளை எப்போ நம்பிக்கிட்டு ஆம்பளை பின்னாடி போறானோ கடைசியில் நடுத்தரவுல தான் நிற்கணும் ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றேன் என்ன சொல்ற நம்ம வாழ்க்கையில் நம்ப வேண்டிய பெண்கள் யாரா தெரியுமா அனுபவசாலி சொன்னா ஏத்துக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ப வேண்டிய பெண்கள் யார் யார் தெரியுமா நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியவோ கட்டிக்கிட்டு வர போற பொண்டாட்டியவோ இல்ல காதலிக்கிறேன் வர்றா பத்தியா நம்பவே கூடாது காதலிக்கிறேன்னு வர்றவ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருந்தா கழட்டிக்கிட்டு போத்தா வருவா கட்டிக்கிட்டு வர பொண்டாட்டி சொல்லுவா என் புருஷ மாதிரி ஆகலையும் சீமா ஜாமான்ட்டு புள்ள வந்து புள்ள சம்பாரிச்சு அவன் முன்னாடி அவளும் போயிடுவா அக்கா தங்க சொல்லுவா என் அண்ணன் மாதிரி ஆகுது என் தம்பி மாதிரி ஆகாது எனக்கு சீதனை செஞ்சாங்க அங்கே செஞ்சாங்கன்னு என்னைக்கு புருஷ வரணும்னா புருஷ முன்னாடி அவளும் போயிடுவா கடைசி வரைக்கும் நம்மளுக்காக இருந்து நம்மளுக்காக வாழக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளை 10 மாசம் எடுத்த அந்த தாய் மட்டும்தான். அந்த தாய்க்கு நிகர் வேற யாருமே கிடையாது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கும் நான் நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்னா ராம்கி ஹைதராபாத் அன்பண்ணா சார்பாக அந்த பாடலை பாராட்டி ரூபாய் 100 அன்பு விடத்துக்கு கௌரவப்படுத்தியுள்ளார்கள். ஆசீர்வாதத்தின் சார்பாக ரூபாய்